தடையை மீறினாரா திரௌபதி முர்மு? ஜனாதிபதியின் சபரிமலை பயணத்தில் வெடித்த திடீர் சர்ச்சை. ஜனாதிபதி மாளிகை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட ஐயப்பன் புகைப்படத்தால் எழுந்த எதிர்ப்பு. வணக்கம் நண்பர்களே. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்திருக்கிறார். அந்த வகையில் சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்த முதல் இந்திய ஜனாதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் திரௌபதி முர்மு. இதற்காக டெல்லியிலிருந்து நேற்று புறப்பட்ட அவர் கேரளா ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கிருந்து ஐயப்பன் கோவில் சென்றுள்ளார். சபரிமலை கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு நிலக்கல்லில் இறங்கி அங்குள்ள கணபதி கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு இருமுடி கட்டும் மரபின்படி வழிபாடு செய்து பம்பையில் இருந்து ஐயப்பன் சன்னிதானத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு 18 புனித படிகளையும் ஏறி ஐயப்பன் சன்னதியில் தரிசனம் செய்திருக்கிறார். நம்பூதிரிகள் தீபாதரனை காட்டி வழிபாடு நடத்தி அவருக்கு பிரசாதம் அளித்துள்ளார்கள். அதையடுத்து அங்குள்ள மாளிகை புரத்தம்மன் கோவிலில் வழிபாடு செய்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் இந்த சபரிமலை பயணம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில் வளாகத்தில் செல்போன் எடுத்து செல்ல தடை உள்ளது. அதேபோல் சபரிமலை ஐயப்பனின் மூலவர் சிலையை புகைப்படம் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்தபோது அவருடன் வந்த புகைப்பட கலைஞர்கள் அவரை மூலவருடன் சேர்த்து புகைப்படம் எடுத்துள்ளார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ள அந்த புகைப்படத்தை அப்படியே குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார்கள். இது கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐயப்பன் கோவில் மூலவரை புகைப்படம் எடுப்பதற்கு தடை உள்ளது. ஆனால் அந்த புகைப்படத்தை படம் எடுத்ததோடு எக்ஸ் பக்கத்திலும் பதிவிடுவதா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இதையடுத்து இதற்கு கேரளா மட்டுமின்றி இந்தியா முழுக்க அந்த புகைப்படத்தை பதிவிட்டதற்காக கண்டன குரல்கள் ஒலித்துள்ளது. அதோடு ஜனாதிபதி மாளிகையும் அந்த புகைப்படங்களை அவசரகதியில் நீக்கியுள்ளது. கூடவே இது சபரிமலை கோவிலின் மரபுகள் தெரியாமல் நிகழ்ந்த தவறு, அதனால் இதை யாரும் சர்ச்சையாக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி மாளிகை சபரிமலை கோவில் நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளது. அதே சமயம் கோவிலுக்குள் புகைப்பட கலைஞர்கள் அனுமதி இல்லை என்ற போதும் முதலில் அதற்கு அனுமதி கொடுத்தது தவறு. ஆனால் அனுமதி கொடுத்து புகைப்படம் எடுப்பதற்கு தடை போடாமல் அப்போது எடுத்த புகைப்படங்களை வெளியிடக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஐயப்பனை தேடி வந்து தரிசனம் செய்திருக்கிறார். அதுவும் ஐயப்பன் கோவிலுக்கு வந்த முதல் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. அப்படிப்பட்டவர் அங்கு எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டதில் என்ன தவறு உள்ளது? அவரது புண்ணியத்தில் மூலவர் ஐயப்பனை உலகெங்கிலும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்து கொள்ளட்டும். இதை ஏன் சர்ச்சையாக்க வேண்டும் என்ற கேள்விகளும் சோசியல் மீடியாவில் வெடித்திருக்கிறது. அடுத்த செய்தி. கோவில் நிதியில் வணிக வளாகம் கட்டுவதா? தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் போட்ட அதிரடி தடை. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்து கோவில் நிதியை எடுத்து வணிக வளாகங்கள் கட்டி வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்புகள் எழுந்த போதும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. சில கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டும் பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இதை எதிர்த்து சென்னை வில்லிவாக்கத்தை சார்ந்த பழனி என்பவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீ வஸ்தபா மற்றும் அருள் மோகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் கோவில் நிதியை பயன்படுத்தி வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று அதிரடி உத்தரவு போட்டுள்ளார்கள். ஏற்கனவே இந்த உத்தரவை பிறப்பித்த போதும் அதை மீறி கோவில்களில் வணிக வளாகங்கள் கட்டப்படுவது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் என்று கூறினார்கள். அப்போது குறுக்கிட்ட அரசு வழக்கறிஞர், கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி கோவில் வணிக வளாக கட்டுமான பணிகள் 80% முடிவடைந்துவிட்டது. இந்த நேரத்தில் அதற்கு எதிராக மனு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடமானது 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகிறது. இதன் மூலம் மாதந்தோறும் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதன் காரணமாகவே இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தில் தமிழ்நாடு அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது என்று அவர் வாதாடினார். அதை கேட்ட நீதிபதிகள் கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி கோவில் நிலத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகள் தொடர அனுமதி அளித்தார்கள். ஆனால் அந்த கட்டுமான பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்களின் வசதிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், வியாபார ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் இந்த மனுவுக்கு நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அதோடு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு இந்து கோவில் நிதியிலிருந்து வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்ற சுற்றறிக்கை அனுப்புமாறும் உத்தரவிட்ட நீதிபதிகள் அதை மீறி செயல்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசை எச்சரித்துள்ளார்கள். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்களின் நிதியை எடுத்து அந்த கோவில்களுக்கு அருகிலேயே வணிக வளாக கட்டப்பட்ட திட்டமிட்ட தமிழக அரசுக்கு பின்னடைவை ஏற்பட்டுள்ளது.
இந்த தடையை மீறி வணிக வளாகங்கள் கட்டினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்து இருப்பதால் இந்த விவகாரத்தை திமுக அரசு இத்தோடு நிறுத்திக் கொள்ளும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, விஜயை தவிக்கவிட்டு தலைமறைவு. புஷி ஆனந்த் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் 3 பேர் அதிரடி நீக்கம். கரூர் விவகாரத்தில் விஜய் ரொம்பவே தடுமாறி போனார். குறிப்பாக அந்த சம்பவம் நடந்த 1 வார காலம் அவர் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்திருக்கிறார். தனது நலம் விரும்பிகளிடம் மட்டும் போனில் பேசியுள்ளார். அப்போது அரசியலில் ஆரம்பமே படு பயங்கரமாக உள்ளது. என்னுடைய பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தது என்னை நிலை தடுமாற வைத்துள்ளது. அரசியல் மீதே வெறுப்பு வந்துவிட்டது என்று தன் நிலைப்பாட்டை கூறியுள்ளார் விஜய். முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட பலர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனாவோ தமிழ்நாட்டில் இருந்தால் கைது செய்து விடுவார்கள் என்பதற்காக டெல்லி சென்று விட்டார். இப்படி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தன்னை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டதால் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார் விஜய். இதன் காரணமாக தற்போது அவர்கள் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வரும் அவர், இப்படிப்பட்ட இவர்களை நம்பி எப்படி நாம் அரசியலை தொடர முடியும்? ஒரு பிரச்சனை என்றால் ஓடி ஒளியும் இவர்கள் இனிமேல் நமக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டாராம் விஜய். அதையடுத்து தன்னுடைய ஆலோசகர்களின் முடிவின்படி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய 3 பேரின் பதவிகளையும் காலி செய்ய முடிவெடுத்துள்ளாராம் விஜய். குறிப்பாக இவர்களிடத்தில் வேகம் இருக்கும் அளவிற்கு விவேகம் இல்லை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவம் இல்லை. அதனால் அடுத்தபடியாக எத்தகைய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களை கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வரப்போகிறாராம் விஜய். குறிப்பாக புஷி ஆனந்தை பொறுத்தவரை கட்சியில் தனக்கு 15 லட்சம் வரை பணம் கொடுக்கும் நபர்களுக்கே மாவட்ட ரீதியிலான பொறுப்புகளை கொடுத்து வந்திருக்கிறார். அதோடு கட்சிக்காக உழைக்கும் நபர்களை விட்டுவிட்டு பணக்காரர்களை மட்டுமே விஜயிடம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். மற்ற தொண்டர்களை விஜயை நெருங்கவே விடுவதில்லையா. குறிப்பாக இவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாத நிலையில் இவர்கள் தலைமறைவானதுதான் விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். அதனால் இப்படிப்பட்ட நபர்கள் இனிமேல் நமக்கு தேவையில்லை, இவர்களை நம்பி அரசியலில் நாம் நீண்ட தூர பயணிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட விஜய் இந்த 3 பேரின் பதவிகளையும் கூடிய சீக்கிரமே பறிக்கப் போகிறாராம். அதற்காக தன்னுடைய சீனியர் புள்ளிகளுடன் தற்போது ஆலோசித்து வரும் விஜய் அவர்களிடத்தில் யாரை அடுத்து முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரலாம் என்றும் கலந்து பேசி வருகிறாராம். அதனால் இந்த 3 பேரின் பதவி பறிப்பு நடவடிக்கை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அரசியலுக்கு புதியவரான விஜய் தன்னை சுற்றி அரசியல் அனுபவம் கொண்டவர்களை வைக்காமல் புதிய நபர்களை வைத்துவிட்டாரே என்கின்ற விமர்சனங்களும் பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. அதன் காரணமாகவே தற்போது அரசியல் அனுபவம் உள்ள சில நபர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து அவர்களை முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் விஜய் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்குவதால் மக்களை திமுக பக்கம் இழுத்து மு.க. ஸ்டாலின் தொடங்கும் அதிரடி திட்டங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக வெற்றி பெற்றது முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று ஆவேசமாக கூறிவந்தார். ஆனால் அதை இப்போது வரை அவர் ரத்து செய்யவில்லை. அதன் பிறகு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னது 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை கொடுக்க தொடங்கினார். ஆனாலும் அனைத்து மகளிருக்கும் கொடுக்காமல் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று அந்தர்பல்ட்டி அடித்துவிட்டார். இருப்பினும் தற்போது தனது ஆட்சியின் 4.5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டதால் இன்னும் 6 மாதத்தில் புதிய திட்டங்களை அறிவித்து தமிழ்நாட்டு மக்களை திமுக பக்கம் மீண்டும் இழுக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரத்தில் தான் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். என்றாலும் கூட இதை தான் ஆட்சிக்கு வந்ததுமே அவர் செய்திருக்கலாம். ஆட்சி காலம் முடிய போகிறது, மீண்டும் மக்களை தனக்கு ஓட்டு போட வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி அவர் செய்திருப்பதால் இந்த நல்ல விஷயம் கூட தற்போது விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையுமே அரசியலாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஒரு விஷயத்தை கூட சமூக நோக்கத்துடன் பார்ப்பதில்லை என்பதே பொதுமக்களின் கருத்தாகவும் உள்ளது.